ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு பயங்கரமான சம்பவமா இருக்க போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி டிரைவரான கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நாள் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்காரு. போற வழியில அவருக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்காருங்க. அது கூடவே இவங்களோட இன்னொரு டிரைவருக்கு நடந்த இன்னும் கொடூரமான சம்பவத்தை பத்தியும் சொல்லியிருக்காருங்க. வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட ஃப்ரெண்டு தாங்க குருமூர்த்தி அப்படின்றவர். இவர் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு டிரைவராங்க. ஒரு நாள் இவங்களோட வேலை காரணமா கார்த்திக் அன்னைக்கு அவரோட கூட போகலையாங்க. ஆனா அந்த நபர் மட்டும் லாரியை எடுத்துட்டு ஹைவேஸ்ல போயிட்டு இருந்திருக்காரு. இவங்க தூரமா லாங்ல தான் எங்கேயாவது இந்த சரக்குலாம் இறக்குவாங்களாம். அதே மாதிரி தான் இந்த நபர் அந்த சரக்கை எடுத்துக்கிட்டு போறாருங்க. போற வழியில அந்த நபருக்கு அடிக்கடி கான்டாக்ட்ல யாராவது ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாங்களாம். பேச்சு துணைக்கு யாராவது இருந்தா நல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்படின்றவர் தான் லைன்ல இருந்துட்டே இருந்தாங்களாம். நீங்க எதுவாக இருந்தாலும் தனிமையில போனா கொஞ்சம் தூக்கம் வரும், கூடவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால எப்போதுமே தனியா போனாங்கன்னா கார்த்திக்கே ஃபோன் பண்ணுவாராம். அதே மாதிரி அன்னைக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கார்த்திக் அப்படின்றவர்கிட்ட, டேய் நீ கொஞ்ச நேரம் அமைதியாகிற, இங்கே யாரோ ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ பொண்ணு நின்றுட்டு இருக்காங்களா, இவ்வளோ நேரத்துக்கு ஹைவேஸ்ல நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயுமே நிறுத்தாத, அது ஒரு ஆன்மாவை கூட இருக்கலாம், இல்லை வேற ஒரு பொண்ணா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் மீன் பண்ணி சொல்லியிருக்காருங்க. ஆனா இந்த குருமூர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, இருடா எதுவாக இருந்தாலும் பார்த்தலாம் அப்படின்னு வண்டியை ஸ்லோ பண்றாருங்க. ஸ்லோ பண்ணவே இந்த வண்டி வந்து அந்த லாரி வந்து அவரோட கண்ட்ரோல் இல்லாம அந்த பொண்ணு மேலேயே விட்டு ஏத்திட்டாராங்க. அந்த பொண்ணு மேல ஏறி இறங்கிச்சாம் லாரியோட டயர். இப்போ இவருக்கு ஒரே பயமாயிடுச்சு, பதட்டமாயிடுச்சு. என்னடா இது, இந்த பொண்ணு அடியில மாட்டிக்கிட்டாலாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்க்கும்போது அந்த பொண்ணோட தலை அந்த முன்னாடி டயர்ல ஏறி இறங்கிச்சாங்க. தலையெல்லாம் ஃபுல்லா நசுங்கிருச்சு. பயங்கரமா பயந்து நடுங்கி போயிட்டாரு. இந்த இடத்துல நம்ம இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேல கேஸ் ஆயிரும், கூடவே நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அந்த இடத்துல வண்டி நிறுத்தவே இல்லையா, நேரா இந்த லாரியை எடுத்துக்கிட்டு போயிட்டாராம் பயத்திலேயே. இப்போ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு, அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியல. அந்த நபரும் போயிட்டார். போனதுக்கு அப்புறமா அடுத்த ரவுண்ட் வந்து கார்த்திக் அப்படின்றவரும் வந்திருக்காருங்க. வர வழியில நிறைய வண்டிகள் வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு வந்திருக்காரு. ஒரு வாரம் ஆயிடுச்சாங்க. ஒரு வாரமும் டெய்லி நைட்டு ஒரு மணிக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. இது என்ன காரணம், எதனால அப்படின்றது யாருக்குமே புரியல. உடனே இந்த குருமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் அன்னைக்கு லோடு ஏற்றிருக்காங்க. அவரும் இந்த வழியாக தான் வர்றோம். இப்போ அவர் வரவேங்க இந்த குருமூர்த்தி அப்படின்றவருக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி நிறைய ஆக்சிடென்ட்டுங்க இந்த மாதிரி நடக்குதுல்ல, ஒருவேளை இது ஒரு ஆன்மாவோட வேலையாக இருக்குமோ, குறிப்பிட்டு அந்த இடத்துல மட்டும், அதுவும் குறிப்பிட்ட டைமுக்கு போகிற அந்த லாரி மட்டும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றதுனால இவருக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, நமக்கும் ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கும் குருமூர்த்தி ரொம்பவே பயத்தோட லாரி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ கரெக்டா இவர் ஒரு பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த இடம் வரும்போதெல்லாம் ஒரு பொண்ணு வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சடனா அந்த லாரிக்கு குறுக்க பாயிற மாதிரி பாஞ்சிருக்கீங்க. இப்போ குருமூர்த்தியோட அந்த லாரி டயர் கடியிலேயே அந்த பொண்ணு விழுந்துருச்சு. இந்த முறையும் ஒரு ஆள் மேல ஏத்தி இறக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏத்தி இறக்கிருக்கிறாருங்க. இப்போ வண்டியும் ஸ்லோ பண்ணிட்டு எட்டி பாக்குறாரு. எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்கணும்ல, அதுவும் இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னா, ஃபுல்லா தலைமுடியெல்லாம் அந்த மண்டையை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, கூடவே அந்த தலையை நசுங்கின மாதிரியும் இருக்கு. என்னடா இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு குருமூர்த்தி இறங்கியிருக்காருங்க. இறங்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணும் நின்றுட்டு இருக்கிறாங்க. சேம் இவர் பார்த்த அதே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட அதே பொண்ணு தாங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது, அப்போ இங்கே இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கே கீழே கிடக்குற அந்த பாடி பார்க்குறாங்களாங்க. அந்த டெட் பாடி மெதுவாக கழுத்தை திருப்பி பார்க்குதாம். அந்த டெட் பாடியில் கண்ணே இல்லையாங்க, கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துருச்சு. அந்த இடம் ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்கு.
இப்போ அந்த உருவம் கழுத்து திருப்பி பார்த்ததும் இவருக்கு திட்டுக்குன்னு நல்லா தூக்கி போட்டுருச்சுங்க. என்னடா இது இங்கேயும் அதே இருக்கு இங்கேயும் அதே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த உருவத்தை பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது அந்த உருவம் அங்கே இருந்து இன்னும் ரண கொடூரமாக மாறி இருக்குங்க. ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் அந்த உருவம் இருக்கிற மாதிரியும் இருக்கு. அன்னைக்கு இப்படி தானே என் மேலே நீ ஏற்றிட்டு போன, ஆனால் இன்னைக்கு நான் உயிரோட விடுவேன் நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசியிருக்கீங்க. இந்த குரலே பயங்கர சத்தமாக இருந்திருக்கு. இப்போ வேக வேகமாக குருமூர்த்தி என்ன பண்ணாராம், அந்த லாரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஏறி உட்காந்துலாம் அப்படின்னு வேகமாக ஓடி வராருங்க. ஓடி வந்துட்டு அந்த கேபினில் ஏறலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல அந்த பொண்ணோட உருவம் உட்கார்ந்துட்டு இருக்குங்க டிரைவர் சீட்ல. எப்படி இருந்திருக்கும், நடுநடுங்கி போயிட்டாராம். என்னடா இது நமக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கே, ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்றது, இப்போ ஒருவேளை நம்மளை சாகடிச்சிருமோ அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிட்டு வேக வேகமா அந்த பக்கம் ஏதாவது வண்டிகள் வருதா அவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ரோடை கிராஸ் பண்ணி அடுத்து ஆப்போசிட் சைட்ல போயிருக்காரு. போய் அங்க நின்று பார்த்தாலும் எந்த ஒரு வாகனமுமே வரலைங்க. கடைசியா தூரத்துல ஒரு லாரி வர மாதிரி தெரிஞ்சிருக்கீங்க. அப்பாடா எப்படியோ ஒரு லாரி வருதுடா அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டு அவரும் காத்துட்டே இருக்காருங்க. அந்த லாரியோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஆனா லாரி பக்கத்துல வரவே இல்லை. 1 மணி நேரமா வெயிட் பண்றாரு, லாரி பக்கத்துல வரவே இல்லை. இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாதுடா சாமி, நம்மளோட லாரியை தான் எடுத்துட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னும் சரக்குலாம் லோடு வச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் இறக்க வேண்டிய இடத்துல இறக்கணுமே அப்படின்னு சொல்லி இப்போ ஆப்போசிட்ல இருந்து இப்போ அவரோட லாரி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்துட்டாராங்க. அங்க வந்துட்டு அந்த லாரி மேல ஏறலாம் அப்படின்னு ஏறி உட்கார்ந்துருக்காருங்க. பார்த்தா இந்த முறை அந்த ரோடு ஃபுல்லா கபூர்னு இருக்கிற மாதிரி இருந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத மாதிரி ஒரு அமாவாசை இருட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. இப்படி ரோட்டை பார்த்ததும் இவருக்கு இன்னும் அதிகமான பயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட லாரியோட ஹெட்லைட் வெளிச்சத்துல எப்படியும் நம்ம ரோட்ல போயிடலாம் அப்படின்னு லாரியை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை எரிய விட்டுட்டு தூரமா வரைக்கும் பாத்துக்கிறாருங்க. பார்த்தா எதுவுமே இல்லை. அப்பாடா அப்படின்னு லாரியை எடுத்தாராம். லாரியை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நல்லாவே போயிருக்காருங்க. போன நபர் அந்த இடத்துலயே அவருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியலையா, அவருக்கு கை கால் எல்லாம் செயல் இழந்த மாதிரி ஆயிருக்கு. கூடவே அவரோட கண்ட்ரோல்ல இல்லாம அந்த லாரி ஒரு மரத்துல போய் இடிச்சிச்சான். இடிச்சதுமே அடுத்த நாள் காலையில வரைக்கும் யாருமே பார்க்கல. அடுத்த நாள் காலையில அங்க போய் அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆனதை பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அங்க குருமூர்த்தி இறந்து போயிட்டாரு. அவரோட டெட் பாடி மட்டும்தான் அந்த லாரி மேல இருந்திருக்கு. இதை பார்க்க இந்த கார்த்திக் அப்படின்றவரும் வந்திருக்காருங்க. அந்த நபர் இதை நல்லாவே பாக்குறாருங்க. பார்த்த இவருக்கு அந்த நபர் கண்ணை முழிச்சு பாக்குற மாதிரி ஒரு செகண்ட்ல அந்த மாதிரி அவருக்கு தோணிருக்கு. நல்லா திக்குன்னு பயந்து போயிட்டாரு. பயந்ததும் இந்த நபருக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிச்சாங்க. என்னடா இது நமக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்குறாரு. அந்த இடத்துல அது ஒரு டெட் பாடி. கண்ணை சுருட்டுறதுக்கு கண்ணை முழிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. சரி இதெல்லாம் நம்மளோட கற்பனை தான், இதை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணி நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஆம்புலன்ஸில் அந்த டெட் பாடி ஏற்றிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு அந்த பாடியை கொடுத்துட்டாங்க. நல்லடக்கமும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்த துக்கத்தில் இருந்து கார்த்திக் மீண்டு வரதுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சாங்க. என்னடா இது கூடவே ஃப்ரெண்டாக இருந்தவர், ஒரு அண்ணன் மாதிரி நம்மளோட வெல்விஷர் மாதிரி இருந்தவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. 1 வாரத்துக்கு அப்புறமா இந்த நபர் அவங்களோட பொழப்பா பார்க்கணும் இல்லையா, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதை பார்க்கணுமே அப்படின்ட்டு அடுத்தது லாரி ஏறாருங்க. இந்த முறை அந்த லாரி ரொம்ப டேமேஜா இருந்ததுனால அதையே ரெடி பண்ணி மறுபடியும் அந்த ஓனர் வந்து அந்த யூஸ்க்கு விட்டுருக்காருங்க. அந்த வண்டியில தான் இப்போ கார்த்திக் ஏறாரு. ஏறும்போது அவருக்கு தெரியல அதுதான் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆன அந்த வண்டி அப்படிங்கிறது. ரொம்பலாம் டேமேஜ் ஆகலாங்க, ஓரளவுக்கு தான் ஆயிருக்கு. ஆனா அவரோட உயிர் எப்படி போச்சு என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அடுத்தது அந்த லாரியை எடுத்துக்கிட்டு எங்க கார்த்திக்கும் லோடு ஏற்றிட்டு கிளம்புறாருங்க. இப்போ கிளம்புற டைமு 8 மணி தான். நல்லாவே ஓரளவுக்கு அந்த போக்குவரத்துகள்லாம் இருக்கிற அந்த டைம்லேயே கார்த்திக்கும் போனதுனால இவருக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு. போனவர் அங்கே அந்த லோடெல்லாம் இறக்கிட்டு அடுத்த நாள் சாயங்காலமாக மறுபடியும் லோடெல்லாம் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு இவங்க இப்போ சென்னைக்கு போகணும். சென்னை போகணுமே அப்படின்னா இப்போ நம்ம வந்து நேரமாக கிளம்பினாதான் சென்னைக்கு போக முடியும். கூடவே நைட் டைமில் அதிகமான டிராஃபிக் இருக்காது அப்படின்றதுனாலையும் இந்த சாயங்கால டைமை சூஸ் பண்ணியிருக்காரு. வண்டி எடுத்துக்கிட்டு லாரியில் லோடெல்லாம் ஏற்றியாச்சுங்க. எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க. நல்லா இந்த முறை ஒரு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நேராக வந்துட்டுருக்காரு. அதே ஹைவேஸ் வழியாக தான் இப்போவும் போயாகணுமா.
அந்த ஹைவேஸ் வழியாக வந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு 12:30 மணி பக்கமாக அந்த ஹைவேஸில் வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. அந்த பொண்ணும் லிஃப்ட் கேட்குற மாதிரியும் கேட்குறாங்க. ஏதோ அர்ஜென்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த கையெல்லாம் காட்டி லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்கேன். இப்போது இதை பார்த்த கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் குருமூர்த்தியே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அந்த ஹைவேஸ்லலாம் நின்னாங்க அப்படின்னா நிற்கக்கூடாது அப்படின்னு. அதனால இவரும் சல்லுன்னு வந்துட்டாராங்க. அந்த இடத்துல நிற்கவே இல்லையா. அந்த பொண்ணை தாண்டி வந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி அதுக்கப்புறமா அந்த சைடு மிரரில் பார்க்குறாராங்க. அங்கே பார்த்தா இவங்களோட வண்டிக்கு பின்னாடி ஏதோ ஒன்று தொத்திக்கிட்டு வர மாதிரி இருந்திருக்குங்க. அந்த லோடு ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு வர மாதிரி பார்த்துருக்கேன். பார்த்தா அது வேற எதுவுமே இல்லைங்க. ஆல்ரெடி இவர் பார்த்தா அதே வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டால் அந்த பொண்ணே தாங்க அங்கே தொங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கு அந்த லாரி பின்னாடி. நல்லா நடுங்கி போயிட்டாராங்க. அந்த உருவம் அப்படியே இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி கையை வச்சதும் அந்த ஸ்பைடர்மேன் எப்படி தாண்டி போவாங்க அது மாதிரி டக்குன்னு அந்த கயிறை மாற்றி பிடிச்சி அந்த உருவமானது அந்த கேபினுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சாம். பக்கத்தில் வந்து அந்த உருவத்தை பார்க்கும்போது முகமே இல்லையாங்க, ஃபுல்லாக நசுங்கி அங்கங்கே ரத்தங்களாகவும் அந்த சதைகள் எல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போன மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு அந்த உருவம். இப்படி ஒரு உருவத்தை பார்த்த கார்த்திகால அந்த லாரியை கரெக்டாக ஓட்ட முடியும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லையாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வண்டியை அந்த லாரியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக குறைச்சிருக்கிறாருங்க. ஃபுல் ஸ்பீடையும் குறைச்சி மெதுவாக ஆவரேஜில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்பவும் அந்த உருவம் அங்கேருந்து இறங்கவே இல்லை. அதுக்கு பதிலாக இன்னொரு உருவம் வர மாதிரி இருந்திருக்குங்க. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கருன்னு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இது ரெண்டத்தையும் பார்த்த கார்த்திக்கு கொஞ்சம் கூட மனசே வரல. இன்னைக்கு நம்ம அவ்வளோதான் இறந்து போயிடுவோம், நம்மளோட அந்த அண்ணாவும் அப்படி தானே இறந்து போயிருப்பாரு, ஒருவேளை இந்த மாதிரி தான் அவருக்கும் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிக்கிட்டு அந்த வண்டியை அந்த லாரியை ஒரு ஓரமாக நிறுத்திருக்காரு. நிறுத்தினது பிறகு அந்த உருவங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறாருங்க. பார்க்கும்போது ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு வண்டியும் வரல, இந்த சைட்லேருந்து எந்த ஒரு வண்டியும் போகலை. அந்த காரணத்தினால இருட்டில் நல்லாவும் தெரியவும் இல்லை. இப்போது அவரோட அந்த லாரியிலேயே ஒரு டார்ச் லைட் இருந்திருக்கு. அந்த டார்ச் எடுத்து அந்த கேபினை விட்டு இறங்காமலே பார்த்துட்டு இருந்திருக்காருங்க அந்த உருவங்கள் ரெண்டும் இருக்குதா இல்லையா அப்படின்னு. அப்படி பார்த்தா அந்த உருவங்கள் எதுவுமே இல்லை. அப்பாடா, அந்த உருவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், ஒரு வழியாக நம்மளோட கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த டார்ச் லைட்டை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் லாரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. லாரி ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே இவர் நல்லா பயந்து போய் அலற ஆரம்பிச்சிட்டாராங்க. என்ன காரணம்னா, அந்த லாரிக்கு முன்னாடி தான் அந்த உருவங்கள் ரெண்டும் நிற்கிது. ஒரு உருவம் ஒரு உருவத்தை பார்த்து முறைக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க. அது கூடவே இங்கே கார்த்திகை ஒரு சேர ரெண்டும் பார்க்குற மாதிரியும் இருந்திருக்கு. இப்படி பார்த்துட்டே இருந்த அந்த உருவங்கள் ஒரு 3 செகண்டில் அப்படியே அந்த காற்றுலேருந்து கரைஞ்சு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரைஞ்சு போயிடுச்சாங்க. அப்பாடா, எப்படியோ கரைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எங்கேயுமே ஸ்டாப்பு இருக்கக்கூடாது, நம்ம நேராக அங்கே இடம் போய் தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாராம். இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருந்திருக்காருங்க. நல்லா கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டாராங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டாராம். அதன் பிறகு இந்த நபர் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கலாமே அப்படின்னு லாரியை ஸ்லோ பண்ணிட்டு சைடில் உள்ள வாட்டர் கேனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு அண்ணாந்து பார்த்துருக்காரு. இப்படி அண்ணாந்து பார்த்து அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த டாப்பில் தலைகீழ அந்த டாப்ல ஒட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருன்னு அவங்க அப்படியே ஒட்டிட்டு இந்த நபரோட தலைக்கு மேலே இருந்துச்சாங்க. பார்த்தவர் சடன் பிரேக் அடிச்சுட்டு மறுபடியும் பார்க்குறாராங்க. அந்த உருவம் அங்கேயே தான் இருக்கு. இப்போ மெதுவாக காற்று மாதிரி நகர்ந்து போய் அந்த சைடு சீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளீனர்லாம் உட்காருவாங்களே அந்த சீட்டுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கு. அதன் பிறகு அந்த உருவத்தை எங்கேயுமே காணும். இப்படி பார்த்தவர் டக்குன்னு உடம்பு கை காலெல்லாம் அப்படியே சிலுத்து போயிடுச்சுங்க. ஃபுல்லாக வேர்த்து போயிடுச்சு. என்னடா இது, நம்ம இப்படி பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இடத்துலையே வண்டி நிறுத்திட்டு இவரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங் மேலேயே இப்படி சாஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்திருக்காருங்க. இவருக்கும் என்னென்னமோ யோசனைகள்லாம் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த 2 உருவத்தில் ஒரு உருவம் யாராக இருக்கும், ஒருவேளை இறந்து போன அந்த அண்ணனா இருக்குமா, இல்லை இந்த பொண்ணு யாராக இருக்கும், எதனால் இப்படி இறந்து போனா அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு ஒன்றுமே புரியல.
ஆனால் இவருக்கு வந்து அன்னைக்கு அந்த லைனை கட் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த குருமூர்த்தி தான் விட்டு ஏற்றினாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இந்த நபருக்கு தெரியவே இல்லை. எப்படி என்ன அப்படின்னலாம் யோசனையோடைய அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது, இந்த டிரைவரோட வாழ்க்கையை ரொம்ப ரிஸ்க் தான் நாட்டுக்கு அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணவர் நேராக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாருங்க. சென்னை பக்கமாக போயிட்டாராம். அப்போது நல்லாவே விடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல பேக்கரியில் வண்டி நிறுத்திட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு வண்டியில் ஏறாரு லாரியில். இந்த முறை விடிஞ்சிச்சு, அதிகமான போக்குவரத்துகளும் இருக்குது அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த நபர் தைரியமாக ஓட்டிட்டு போகிறாரு, ஸ்பீடாக ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்போது சடனாக அந்த ரோட்லேயே ஒரு வெள்ளை கலர் உருவம் கிராஸ் ஆகிற மாதிரி கிராஸ் ஆகியிருக்குங்க. ஆனால் வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. இவரோட கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு. இப்படி அந்த உருவம் கிராஸ் ஆனதுமே டக்குன்னு இந்த நபரோட அந்த கண்ட்ரோலில் மீறி அந்த லாரி ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த லாரியை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு கார்த்திக். இப்படியே போய் லோடை இறக்குறாரு. இறக்கி முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே லோடு ஏற்றுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வண்டியை நிறுத்திட்டு இவங்களோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்த கார்த்திக்கு முன்னாடி நல்லா சரியா தூக்கம் இல்லை. அந்த டிரைவிங்ல இருந்ததுனால உடம்பு கைக்கெல்லாம் ரொம்ப அசதியாகவும் இருந்திருக்கு. அதனாலேயே அவங்களோட மனைவிட்ட சுடுதண்ணிலாம் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் வச்சு கொடுத்து அதன் பிறகு குளிச்சு முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு கார்த்திகும் படுத்து தூங்குறாரு. நல்லா தூங்கிட்டாராங்க. நல்லா இது வரைக்கும் அந்த மாதிரி தூங்குனதே கிடையாதான். நல்ல தூக்கத்துல இருக்கும்போது இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல லாரி ஒன்று அந்த ஹைவேஸ்ல போற மாதிரி இருக்கு. சடனா அந்த பொண்ணோட உருவம் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியும் இருக்கு. அதுலதான் தலையெல்லாம் நசுங்கின மாதிரியும் இருக்கு. இது யார் ஆயிருக்கும், எப்படி இது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஏன் நமக்கு இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு கனவுக்குள்ளேயே யோசனை பண்ணிட்டு இவர் கனவை விட்டு வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்கு. கண்ணையும் திறக்கவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கனவு அப்படியே கலைஞ்சிச்சான். இவரும் மீண்டும் எந்திரிச்சிட்டாரு. எழுந்துட்டு ஃபுல்லா சுத்தி வீட்டெல்லாம் பாக்குறாருங்க. எதனால நமக்கு இந்த கனவு வந்துச்சு, ஒருவேளை இது எதுக்கு நமக்கு வருது அப்படின்ற காரணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வப்பட்டிருக்காரு. அப்புறமா இந்த ஆல்ரெடி இறந்து போனார் இல்லையா குருமூர்த்தி, அவரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவங்களோட அவங்களோட மனைவிட்ட அதாவது குருமூர்த்தியோட மனைவி கிட்ட எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா இல்லை பணம் எதுவும் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி நைட்டில் மட்டும் அந்த குருமூர்த்தி அப்படின்றவரோட ஆன்மா தெரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வராரு, ஆனால் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, என்னன்னு தெரியல, அது என்னன்றதை எனக்கு விளக்கை சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் கார்த்திக் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாருங்க. ஏன்னா ஆல்ரெடி இவருக்கும் அந்த மாதிரியான அந்த உருவங்கள் தெரியறது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குல்ல. அதனால சரிங்க, இது எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஒரு இடத்துல கேட்டு பார்க்குறேன், ஒருவேளை இந்த ஜாதகம் எதுவும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காரு. அப்போது அவங்களோட மனைவியும் சரிங்க இந்த மாதிரி நான் வேணா போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியோட மனைவி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். அங்கே வந்துட்டு டீ குடிச்சிட்டே யோசனையாகவே இருந்திருக்காருங்க. நல்லாவே சாயங்கால டைம் ஒரு 5-5:30 தான் இருக்குமா, நல்ல வெளிச்சம் இருக்கவே இவர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்காரு. ரோட்டில் பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது இவரோட பக்கத்துலேயே உட்காந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு. கார்த்திக், என் வீடு வரைக்கும் போவேன், என் மனைவியை போய் பார்த்துட்டு வாவேன், என் வீடு வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி சொல்கிற அந்த குரலும் அதே குருமூர்த்தியோட குரலாகவே இருந்திருக்குங்க. இந்த குரலை கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகி அந்த டீ டம்ளர் கீழே போட்டார். நடுநடுங்கி போயிட்டாரு, பயந்து மறண்டு போயிட்டார். இப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு உருவங்களும் இல்லை இல்லையா, அதுவும் இன்னும் இவருக்கு பயத்தை கொடுத்துருக்கு. ஒருவேளை நம்மளோட கற்பனையா இல்லை உண்மையாவே வந்து சொல்லிட்டு போனாங்களா என்ன ஏதுன்னே தெரியல. சரி எதுக்கும் போய் பார்ப்போமே, சாயங்காலம் மதியம் தான் போயிட்டு வந்தோம், இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு தடவை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக் அப்படின்றவர் குருமூர்த்தியோட வீட்டுக்கு போறாருங்க. அங்க போயிட்டு பார்த்தா அவங்களோட மனைவி ஓன்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. பயங்கரமா சத்தம் போட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. என்னங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வந்துச்சாங்க. அந்த கனவுல இவங்களோட வீட்டுக்காரர் குருமூர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா, அவரு வந்து லாரி ஓட்டிட்டு போற மாதிரியும் ஒரு பொண்ணு குறுக்க விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியும் கனவு வந்திருக்குங்க. இந்த கனவு கண்டதுல இருந்து தான் அவங்க அழுதுட்டே இருந்திருக்காங்க. இதை சொன்னதும் கார்த்திகை புரிஞ்சிருச்சு, ஏன் நமக்கும் அதே மாதிரி கனவு வந்துச்சு அப்படிங்கிறது.
இது எல்லாமே ஒரு மிராக்கலாவும் இருக்கு. இவங்களுக்கு கூடவே பயத்தையும் கொடுத்துருக்கு. இது எதனால நமக்கு இந்த மாதிரி கனவு வருது, இங்க என்ன சொல்ல வராரு, குருமூர்த்தியோட ஆன்மா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதும் தெரியாமலே ரொம்பவே தவிச்சு போய் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திக்கும் சரி விடுங்க, இதெல்லாம் கனவு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவியை சமாதானம் பண்ணிட்டு, குருமூர்த்தியோட மனைவியை சமாதானம் பண்ணிட்டு கார்த்திக்கும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாராங்க. வீட்டுக்கு வந்தவருக்கும் ஒரே யோசனையாவே இருந்திருக்கு. இதுதான் நமக்கு வந்த கனவு, ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் குருமூர்த்தியோ அப்படின்ற மாதிரி யோசனையிலே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ அங்க அவரோட மனைவி, கார்த்திகோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறந்தவங்களோட ஆன்மாவை வர வச்சு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு எங்கன்னா போலாம், இல்லை அப்படின்னா அந்த குறி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு ஏதாவது போலாங்க. அங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிடலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் கார்த்திக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியோட அவங்களோட ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இதே மாதிரி கார்த்திகோட அவங்க மனைவியும் பேசி வர சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்களாங்க. அங்க போயிட்டு பார்த்தா நிறைய கூட்டங்கள் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க, நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த குறி சொல்ற அந்த ஆளும் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஓன்னு அழுதுட்டே இருந்திருக்காங்க. யார சொல்றாங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்றத தெரியாம அந்த கூட்டத்துல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா முழிச்சிட்டு இருக்கும்போது இவங்களோட அந்த ஃபேமிலி மட்டும் அவரவே பார்த்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி அவரும் இந்த ஃபேமிலியே, கார்த்திகை, குருமூர்த்தியோட மனைவி, கார்த்திகோட மனைவி இவங்களவே பார்த்துட்டு இருந்திருக்கு. இப்போ ஓன்னு அழுதுட்டு, நான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்போ ஏன் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, நான் தான் வந்திருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஓன்னு அழுதுட்டு இருந்திருக்கீங்க. யார் அப்படின்னு நல்லா கேட்கும்போது தான் பேர் சொல்லியிருக்குங்க. சேம் அதே குருமூர்த்தி தானா. இந்த குருமூர்த்தியோட ஆன்மா வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நான் தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அன்னைக்கு நான் நின்று அந்த பொண்ணை ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருந்தா கூட அந்த பொண்ணு பொழைச்சிருப்பாலோ என்னமோ தெரியல, பயத்தில் நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாருங்க. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்றேன். இந்த கனவு மூலியமா சொல்லலாம் அப்படின்னாலும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுன்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. இப்போ குருமூர்த்தியோட அவங்களோட மனைவியுமே பயங்கரமா அழுகிறாங்க. நீங்க இல்லாத உலகத்துல நாங்க எப்படி வாழ முடியும், எங்களுக்குன்னு என்ன இருக்கு, நாங்க யாரை நம்பி வாழ முடியும் அப்படின்னு இவங்களும் ஓன்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குருமூர்த்தியை அவருக்கு தேவையான அந்த சாப்பாடு, தண்ணி எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு, இதுக்கப்புறம் நான் இங்க வரமாட்டேன், நான் மோட்சத்துக்கு போயிடுறேன், நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு கிடைச்ச தண்டனை சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, குருமூர்த்தி எப்படி இறந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஸ்பீட்ல போய் ஒரு மரத்துல இடிச்சிடல, அந்த டைம்ல கூட அவர் உயிரோட தான் இருந்தாராம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டுயிரும் இந்த குத்துயிரும் குலையுயிரும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்திருக்காருங்க. அப்பவும் அந்த பக்கமாக வந்தவங்க போனவங்க யாருமே இவரை கவனிக்கவே இல்லை. அப்பவும் அவர் மெதுவாக கீழே இறங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணோட ஆன்மா தான் இவர் கீழே இறங்கவும் விடாமல் இவரை கொலையும் பண்ணிச்சு. அதாவது மூச்சு விட சிரமமாக இருக்கிற மாதிரி பண்ணி அந்த குருமூர்த்தி அப்படின்றவரை இறந்து போயிட்டார். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருங்க, என் ஃபேமிலியை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட அந்த கையை பிடிச்சி அழுதுட்டு அதன் பிறகு அந்த ஆன்மா விலகி பிடிச்சாங்க. இப்படி அழுததுமே அவங்களோட மனைவி, குருமூர்த்தியோட மனைவியோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ யாருக்கு கணவர் இல்லாமல் போயிட்டாங்க, அவங்களோட அந்த ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணணும். அந்த பொண்ணை கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் போயிருந்தா கூட இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் நல்லபடியாக உயிரோடவாவது அவங்க குடும்பத்தோட இருந்திருப்பாரு. ஆனா இவர் நம்ம எங்க மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுனதுனால இவரும் இப்ப இல்லை, இவங்களோட குடும்பமும் ரொம்பவே தப்பிச்சு போயிடுச்சு. இதையெல்லாம் நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வராங்க. வந்தவங்க இங்க கார்த்திக் என்ன அவரால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறது, அப்பப்போ போய் அவங்களை கவனிச்சுட்டு வருது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனாலும் இவங்களோட மனைவிக்கு தீராத ஒரு கவலை குருமூர்த்தி இருந்தது. அதே போல அந்த பிள்ளைங்களுக்கும் அப்பா இல்லை அப்படின்ற ஒரு கவலை பெருங்கவலையா தான் இருந்துட்டு இருக்கு. என்னால எவ்வளவு முடியுமோ அதை நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நமக்கு சொல்லியிருக்காங்க கார்த்திக் அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு நடந்த போது எனக்கு அவ்வளோ ஒரு பயமா இருந்துச்சு. ஆனா அதன் பிறகு நான் ஹைவேஸ்ல போனேன் அப்படின்னாலுமே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம நான் கொஞ்சம் தைரியமா போறேன். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தா கூட வண்டியை நிறுத்தி நான் அந்த ஆக்சிடென்ட் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு தான் போறேன் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனா இன்னமும் அந்த இடத்துல போறவங்க வரவங்க நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணை பாக்குறதாவும் அடிக்கடி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க,
பாருங்க. இது மாதிரியான பயங்கரமான சம்பவங்கள் உங்களுக்கும் அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்குன்னா அது நம்மளோட சேனல்ல வீடியோவை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்போ அதை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங் பேய் கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.